காஷ்மீர் சென்றாலும் சென்னையிலே இருக்கிற முதலமைச்சரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். நமக்கெல்லாம் ஒரே பெரிய மகிழ்ச்சி. பிரதமருக்கு ஈக்குவலாக நம்முடைய தளபதி நினைச்சு பார்க்குறாங்க. அது பெரிய மகிழ்ச்சி தானே. பிரதமர் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு அதிக பாசம் உண்டு. ஏன்னா எனக்கு பிரதமரை ரொம்ப பிடிக்கும். எல்லா ஊர்லேயும் திருக்குறளை சொல்கிறாரு. அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரணும் இல்லை? திருக்குறள் எல்லா இடங்களையும் தொல்காப்பியத்திலேருந்து எடுத்து சொல்கிறாரு, சங்க இலக்கியங்கள்லேருந்து பாட்டு எல்லாம் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி. நம்முடைய பிரதமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்முடைய அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில், எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ராமரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் கண்ணினம்மா மதில்புடை சூழ் கணபொருத்து கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ ஆழ்வார்கள் பாடுறோம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த சிலை பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். இப்படிப்பட்ட 500 ஆண்டுகள் இதற்காக நாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். இந்த ராமர் கோயிலை கட்ட முடியவில்லை, நான் கட்டி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். 20 கோடி மக்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தார்கள். எல்லாருக்கும் அழைப்பு. இந்த கோயில் இது மாதிரி இத்தனை மணிக்கு நான் கும்பாபிஷேகம் நடக்கும் போது ஒவ்வொரு வீட்லையும் விளக்கு ஏற்றுக்குன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், வீட்டில் விளக்கு ஏற்றி வைமா, ஏன் நம்ம ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா. எல்லா இடங்களிலும் ஒரே பெரிய விழா கோலாகாலமாக கொண்டாடுகிறது. உலகத்திலே இருக்கிற அத்தனை இந்துக்களே ஓடி வாருங்கள், ராமருக்கு கோயில் கட்டி விட்டேன், எல்லோரும் கைகூப்பி வணங்குங்கள் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அன்றைக்கி காலையில் பார்த்தா ஒரு செய்தி, சங்கராச்சாரியார் நம்முடைய மோடி அவர்கள் அந்த கோயிலை திறக்கக்கூடாது, தொடக்கூடாது அப்படி சொல்லிட்டாரு. உலகத்தில் எங்கன்னா நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்குமா? மோடி அவர்களே, திராவிட மாடல் ஆட்சி அங்கே இல்லை. அதனால் தான் உங்களுக்கு இந்த நிலை. அங்கே நம்மால் இவன் சேகர்பாபு மாதிரி ஒருத்தன் மந்திரியாக இருந்ததுதானா அங்கே நடக்குமா? அது நம்முடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய சொல்வேந்தராகவும் என்றைக்கும் எங்களுடைய இதயங்களிலே நீக்கமர்ந்தறைந்திருக்கிற நாவுக்கரசராகவும் தமிழகத்திலே ஆன்மீக உலகில் ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய சுகி சிவம் அவர்களே, நம்முடைய வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய அரும்பு அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் யார் வல்லீர் என்றுரைத்து ஆர்த்த சிவன் கேட்டாலும் நாம் வல்லோம் என்றுரைக்கும் நாவுக்கரசர் அரும்பு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, சொன்னாலும் வாய்மணக்கும் தொட்டாலும் கைமணக்கும் நட்டாலும் தலைவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய சேகர்பாபு அவர்கள். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை தமிழகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் தளபதியருடைய பிறந்தநாளாகட்டும், தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளாகட்டும், எல்லாவற்றிலேயும் ஒரு புதுமையை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த ஊரில் உள்ளூர் மூலம் எப்பொழுதுமே நான் ஒவ்வொரு ஊரையும் பேசி கொண்டிருக்கிறவன். ஆனால் இன்று அற்புதமான பேசி நம்முடைய சுகி சிவம் அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். கல்லூரி மாணவராக இருக்கிற பொழுதே எனக்கு என்னுடைய பாசத்திற்குரிய சுகி சிவம் அவர்கள் எனக்கு தெரியும். அது முளைக்கிற பொழுதே ஒரு துளசி செடியை போல் சொல்லுவார்கள். துளசி சின்ன செடியாக இருக்கிறது கூட அந்த வாசனை அப்படியே இருக்கும். அது பெருசாக வளர்ந்தாலும் அந்த வாசனை அப்படி துளசி செடியை போல ஆன்மீக உலகில் நிரந்தரமாக தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்திருக்கிற சுவிசேஷம். அவர் பேசி நாங்கள் கேட்குறது, அவர் பேசின பிறகு நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் பெருவிழா, தலைவரை பற்றி பேசுவதற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தவிர உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அந்த சின்ன குழந்தையை, தொட்டிலே இருந்த குழந்தையை கூட தூக்கி வளர்த்தவர் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். உலகத்தில் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. அதாவது மாற்று கட்சி நிழல் கூட தன் மீது விழாமல் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். காலால் நடக்கும் உடகை தன் நாவால் நடந்த பெருந்தகை. அவர்கள் பேசணும், நாம் கேட்கணும். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நேரம் அதிகமாகிடுச்சு. இங்கே பெருமக்களே, எல்லோரும் சொன்னதைப் போல நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் பெருவிழா ஒன்பவள வேளை உழவுதன் பார்க்கடலுள் கண்துயிலும் ஆயுன் கலைஞர்கள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் ஓர் திருவுடையன் ஆவியனா என்று சொல்லி அந்த தங்கத் தலைவருடைய பிறந்தநாள் பெருவிழாவை நாளை அத்தனை பேரும் தமிழகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் கோலாகாலமாக கொண்டாடி கொண்டிருக்கும். பொதிகைமலை காட்டுக்குள் பொருணநிதி வீட்டுக்குள்
எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதறைந்த வளர்ந்த தலைவன், நதிவைகை நாட்டுக்குள் நடமுடிந்த ஏற்றுக்குள் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழெல்லாம் வரியாளும் நேரத்தில் வரமாக தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழாவை நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். பெருமக்களே, வாய் செய்த புண்ணியம் கோடி, வழி செய்த புண்ணியம் கோடி, வாய் செய்த புண்ணியம் கோடி, வழி செய்த புண்ணியம் கோடி, பா செய்த புண்ணியம் கோடி, பதி செய்த புண்ணியம் கோடி, தாய் செய்த புண்ணியம் கோடி, தந்தை செய்த புண்ணியம் கோடி. தமிழகம் இப்படிப்பட்ட தலைவனை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். காலை இளங்கதிரோ, கடலின் பெருமுடுக்கோ, வாழை குமரியவள் வண்ண திருவுருவோ, பாவின் சுவைகடலோ, பல்குமிழ் பாழ்கடலோ என்று சொல்லி எண்ணறிவில் எடுத்தறிவில் விண்ணறிவில் உன்னை தொட்ட பெருந்தகை நம்முடைய தலைவர் அவர்கள் விண்ணையும் மண்ணையும் உன்னையும் நேசித்து கொண்டிருக்கிற தங்க தலைவனுக்கு நாளைக்கு பிறந்தநாள் பெறாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முழு இந்தியாவும் குனிந்து முத்தமிடுகிற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன, எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள். நம்முடைய பிரதமருக்கு உறுத்துவது நம்முடைய தளபதியை தவிர வேற யாருமே இல்லை. எங்கு சென்றாலும், காஷ்மீர் சென்றாலும் சென்னையில் இருக்கிற முதலமைச்சரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். நமக்கெல்லாம் ஒரே பெரிய மகிழ்ச்சி. பிரதமருக்கு ஈக்குவலாக நம்முடைய தளபதி நினைச்சு பார்க்குறாங்க. அது பெரிய மகிழ்ச்சி தானே. பிரதமர் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு அதிக பாசம் உண்டு. ஏன்னா எனக்கு பிரதமரை ரொம்ப பிடிக்கும். எல்லா ஊர்லேயும் திருக்குறளை சொல்கிறாரு, அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரணும் இல்லை? திருக்குறள் எல்லா இடங்களையும் தொல்காப்பியத்திலேருந்து எடுத்து சொல்கிறாரு, சங்க இலக்கியங்கள்லேருந்து பாட்டு எல்லாம் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி. நம்முடைய பிரதமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்முடைய அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில், எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ராமரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினம்மா மதில்புடை சூழ் கணபொருத்து கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ ஆழ்வார்கள் பாடுறோம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த சிலை பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். இப்படிப்பட்ட 500 ஆண்டுகள் இதற்காக நாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். இந்த ராமர் கோயிலை கட்ட முடியவில்லை, நான் கட்டி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். 20 கோடி மக்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தார்கள். எல்லாருக்கும் அழைப்பு. இந்த கோயில் இது மாதிரி இத்தனை மணிக்கு நான் கும்பாபிஷேகம் நடக்கும் போது ஒவ்வொரு வீட்லையும் விளக்கு ஏற்றுக்குன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், வீட்டில் விளக்கு ஏற்றி வைமா, ஏன் நம்ம ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா. எல்லா இடங்களிலும் ஒரே பெரிய விழா கோலாகாலமாக கொண்டாடுகிறது. உலகத்திலே இருக்கிற அத்தனை இந்துக்களே ஓடி வாருங்கள், ராமருக்கு கோயில் கட்டி விட்டேன், எல்லோரும் கைகூப்பி வணங்குங்கள் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அன்றைக்கி காலையில் பார்த்தா ஒரு செய்தி, சங்கராச்சாரியார் நம்முடைய மோடி அவர்கள் அந்த கோயிலை திறக்கக்கூடாது, தொடக்கூடாது அப்படி சொல்லிட்டாரு. உலகத்தில் எங்கன்னா நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்குமா? மோடி அவர்களே, திராவிட மாடல் ஆட்சி அங்கே இல்லை. அதனால் தான் உங்களுக்கு இந்த நிலை. அங்கே நம்மால் இவன் சேகர்பாபு மாதிரி ஒருத்தன் மந்திரியாக இருந்ததுதானா அங்கே நடக்குமா? அது அந்த கோயிலை கட்டியவர் மோடி, அந்த கோயிலுக்கு சிலையை வடிவமைத்தவர் மோடி, ஒரு நாட்டினுடைய பிரதமர். அவர் அந்த சிலையை தொடக்கூடாதுன்ட்டாங்க சங்கராச்சாரியர் அத்தனை பேர் சேர்ந்து. உலகத்தில் எந்த அநியாயம் நடக்கும்? ராஜஸ்தானில் போன ஜனாதிபதி கோயிலுக்கு போகிறாரு, நீங்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானா செய்ய. காசு இதுக்கு போனாங்க. இந்த அம்மா இப்போ வந்திருக்கிற பிரதமர் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கோயிலில் இன்னும் வடநாட்டில் உள்ள விடமாட்டுறானா சார்? தமிழ்நாட்டில் அப்படி இல்லை சார், அத்தனை பேரும் அர்ச்சகராகலாம்ட்டார் சார் தளபதி. இந்த செய்தி சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். பெருமக்களே, தமிழகத்திலே ஒரு புரட்சி, ஆன்மீக புரட்சி, அரசியல் புரட்சி, சமூக புரட்சி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தங்க தலைவர். இப்படி மாதிரி உலகத்தில் பார்க்க முடியாது. இந்தி படித்தால் தான் வேலை என்று சொன்னார்கள். அது கிடையாது. டேய், தமிழ் படித்தா தான்டா வேலைன்னு சொல்லி இந்தியாவிலே இருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஒரு நாளைக்கு சார், ஒரு மாதத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 5 கோடி ரூபாய் மணி ஆர்டர் வடநாட்டுக்கு போகுது சார். வடநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார், இங்கே வேலை செய்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அல்லவா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமக்களே, அந்த தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும். எத்தனையோ சாதனைகள் நினச்சி பார்க்க முடியாத சண்டை. தமிழ் படித்தவனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலையின் சட்டத்தை தம்முடைய தங்க தலைவர் அவர்கள் தானே கொண்டு வந்திருக்காங்க. யாரால் கொண்டாட முடிஞ்சது? தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள், இந்த 3 பேருடைய கலவையாக இருந்து 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோள் மீது சுமந்து இன்றைக்கும் தமிழகத்திலே தலைநிமிர்ந்து இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் யார் என்று சொன்னவர் தான் சார்.
ஒரே நாடு ஒரே தேர்தல், டேய் ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்கள் ஊரில் செல்லாது, சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த ஒரே ஆள் தான் நான் இருக்கேன். சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமக்களே, நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். எப்பொழுதுமே சொல்வதைப் போல, சேகர் பாபு நீ நல்லா இருக்கணும்டாப்பா, ஏன்னா அவ்வளோ கோயில் இந்தியாவிலே 1,00,000 கோயில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான கோயில்கள் இருக்கின்றன. ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்கிறீர்களே, ஆன்மீகத்தினுடைய தொட்டியில் எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டிலே தான். இங்கே சுகிசிகம் அவர்கள் அழகாக பட்டியலிட்டார்களே, எத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை கோயில்களுக்கு விளக்கேற்றாமல் இருந்தது, ஒருவேளை தீபாராதனை பண்ணாத கோயில்கள்லாம் எத்தனை இருக்குது. அத்தனைக்கும் யார் சார் செய்வான்? இங்கே தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி தானே. இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இந்தியாவுக்கு வேண்டும், இந்தியாவை பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு பெறலாம் என்று கருதுகிறேன். இங்கே பெருமக்களே, ஒரு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் நம்ம அந்த மாநிலத்தில் என்றைக்கு பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை. கிட்டத்தட்ட மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேர் செத்து போயிட்டான். 1000 பேர் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. வெறும் 35 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அந்த மாநிலம். அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக யார் இருக்கிறார்? அந்த பிஜேபி சேர்ந்தவர் தான் இருக்கிறார்கள். அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரையிலும் இவ்வளவு பெரிய கலவரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கலவரத்தை ஒரு நாள் கூட நம்முடைய பாரத பிரதமர்களோ அல்லது அங்கே இருக்கிற அமைச்சர்களோ சென்று கூட பார்க்கவில்லை. அங்கே அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டவுடன் முதல் குரல் கொடுத்த ஒரே ஒரு தலைவன் நம்முடைய தளபதி அவர்கள் மட்டும்தான். ஆகவே மனித நேயம், திராவிட இயக்கம் என்பது, திராவிட மாடல் என்பது மனிதனை மதிக்க வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த தாரக மந்திரத்தை தன்னுடைய இதயத்திலே சுமந்திருக்கிற அந்த தங்கத் தலைவர் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.